அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளை 14வது கருத்தரங்கம் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த ஊர் பிரமுகருங்க இருவரும் வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம கருத்தரங்கத்துக்கு. நாராயணசாமி ஐயா முன்னாடி எனக்கு தெரியும், சரிங்களா? அவங்கள வருகை என வரவேற்கிறேன். அதாவது ஞானசுந்தரம் அடிப்படையில் நம்மளுக்கு அந்த ஐயா கிடைச்சாங்க. இருந்தாலும் முன்னாடி இருவருக்கும் பழக்கம், ஆன்மீகத்தில் ரொம்ப டீப்பாக இருப்பாங்க, சரியா? ஜோதிடா வகையில் ரொம்ப அற்புதமாக பலன் சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் அவங்கள்ட்ட இருக்குது, ஆர்வம் அதிகமாக இருக்குது. அடுத்தது அவருடைய ஃப்ரெண்டு அடிப்படையில் அழகுமுருகன் மியூசிக் டைரக்டர் ஐயா அவங்க வந்திருக்காங்க. அவங்க அதாவது தேவா அடிப்படையில் எல்லா மியூசிக் டைரக்டர் சந்தித்து வந்தவங்க அவங்க, சரிங்களா? அவங்க இருவரும் இங்கே வந்ததுக்கு எங்கள் அரங்கம் சிறப்பிக்கிறது. வருகை என வரவேற்கிறோம். வாங்க ஐயா, வாங்க. 2 பேரும் உள்ளூர் பிரமுகர்கள், 2 பேருமே. சரி, ஒரு சில வாழ்த்துக்கள் சொல்லி. ஓம் ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வெள்ளைக்கலை உடுத்தி வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்தில் விற்றிருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைப்பாய் தாயே. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. சிவாதிரி சிற்றம்பலம். அகஸ்தியர் ஜோதிட வித்யா அறக்கட்டளையின் சார்பாக 14வது கருத்தரங்கை மிகச் சிறப்பாக கொண்டாடி இருக்கிற வேளையில் இந்த அற்புதமான நமது ஜோதிட குடும்பம் நடத்துகிற ஜோதிட விழாவில் உங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒரு உறவினர் என்ற முறையில் இந்த விழாவிலே நான் பங்கேற்பதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் குடும்பம் ஒரு வைதிக குடும்பம். எங்கள் அப்பா அரசியல் துறையை சார்ந்திருந்தாலும் எங்களுடைய பாட்டனார், என் அப்பாவுடைய அம்மாவினுடைய அப்பா, அவருடைய பாட்டனார் தான் என் தந்தையை வளர்த்தார். அவர் பேர் நாராயணசாமி. அவருடைய திருப்பெயரை தான் எனக்கு சூட்டியிருக்கிறார்கள். அவர் ஜோதிடத்திலே மிக பாண்டித்யம் பெற்றவர், வைத்திய சாஸ்திரத்திலும் மிகச்சிறப்பாக பாண்டித்யம் பெற்றவர். அவருடைய பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல அவருடைய பெயரை சுட்டிதால் என்னவோ இந்த எளியவனுக்கு ஜோதிடம் கற்கிற வாய்ப்பும் கிடைத்தது, சித்த வைத்தியத்தை மதுரையிலே பயிலக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது. இந்த நிகழ்வுக்கு நான் வருவதற்கு மிக காரணமானவர் என் அன்பு சகோதரர், ஆருயிர் சகோதரர் ஞானசுந்தரம் அவர்கள். அவர் குடும்பமும் என் குடும்பமும் 40-50 ஆண்டுகளாக ஜோதிடத்துறையில் இருப்பதாலே நாங்கள் மாம மைத்துனர் என்ற முறையிலே அவருடைய அண்ணன் ஜீவரத்னம், அவருடைய அப்பா என்று நாங்கள் எல்லாம் அவங்க செவுற்றங்கம்பட்டி ஜோதிட பரம்பரை சார்ந்தவர். அவரோடு அவருடைய தாத்தாவிடம் என்னுடைய தாத்தா வேலையில் இருந்தாங்க, அவங்ககிட்ட ஜோதிடம் எழுதுவதற்கு. அங்கே அந்த மாதிரி ஒரு அன்பு உறவு இருப்பதால் என்னவோ இன்று ஐயா சொன்னாங்க, ஒவ்வொரு அசைவும் இந்த பிரபஞ்சத்தினுடைய அலையிலே பதிவாகி அந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலுடைய கருணையினால்தான், அருட்பேராற்றலுடைய அன்பு கருணையினால்தான் இந்த கற்றவர்களும் ஞானம் நிறைந்த சான்றோர்களும் நிறைந்திருக்கிற இந்த அவையில் நான் கலந்துக்கிற வாய்ப்பு. அன்பு நண்பர் அழகு முருகன் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இங்கே வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு இந்த மாதிரி சுப்பிரமணியம் கலைக்கல்லூரியில் ஒரு ஜோதிட கருத்தரங்கு நடக்குது, அங்கே நீங்கள் போய் பேசணும் அப்படின்னார். உடனே ஞானம் அண்ணன் ஃபோன் பண்ணார், பாருங்க அண்ணா உங்களுக்கு ஆயுசு நூறு, இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குது, வள்ளலார் பற்றி மிக தெரிந்து வள்ளலாருடைய கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிற அன்பு ஐயா ராதாகிருஷ்ண ஐயா கோவையிலிருந்து வந்திருக்கிறார். அவரை சந்தித்து நீங்கள் உரையாடினீர்கள் என்றால் நம்முடைய குருநாதர், அருட்குருநாதர், நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற தெய்வம், ஒரு மிக திறந்த அறிவார்ந்த ஞானி, எப்படி ஆசிய ஜோதி புத்த பெருமான் இருக்கிறாரோ அதே போல
நம் தமிழகத்திற்கு கிடைத்த ஆன்மீக பொக்கிஷம் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானாருடைய கருத்துக்களை இதயத்திலே சுமந்திருக்கிற சன்மார்க்க அன்பரை அவரை கண்டு அவர் உளமாற அவரோடு முகமன் செய்து அவரோடு உரையாடியது எனக்கு மிக மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த நிகழ்விலே ஆன்மீகமும் ஜோதிடம் என்ற தலைப்பிலே உங்களோடு சில மணித்துகள் பேச இருக்கிறேன். புராண காலத்திலே மகாபாரதத்திலே சகாதேவனுடைய நுண்மா நுழைபட ஜோதிட அறிவு, சகாதேவனிடம் இருந்த சத்தியம், கௌரவர்கள் வருகிறார்கள், நாங்கள் எப்படி எதிர்த்து முகாமில் இருக்கக்கூடிய கௌரவர்கள் வருகிறார்கள், யாரிடம்? சகாதேவனிடம். நாங்கள் ஜெயிப்பதற்கு என்ன செய்வது என்று கிருஷ்ணன் பார்க்கிறார். இவன் எப்படியே ஏதாவது ஒன்று பண்ணிடுவான், என்ன பண்றதுன்னு அவரே தேய்க்கிறார். அமாவாசை என்று ஒரு கடபலி கொடுத்தால் அரவானை பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த அமாவாசை மலை மாதமா 2 அமாவாசையா கிருஷ்ணர் செய்திருவார். எதிராளியும் ஜெயித்திட வேண்டும் என்று நியாயமாக தர்மமாக சகாதேவன் ஜோதிட பலனை சொல்லினார். இன்றளவும் ஜோதிடத்தை சகாதேவனை போலத்தான் நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லுவோம். அந்த சகாதேவன் அஸ்வினி குமாரர்களுடைய அருளால் பிறந்தார் என்று சொல்வார்கள். அந்த அஸ்வினி நட்சத்திரம் ஆன்மீகத்தினுடைய நட்சத்திரம், திருமூலருடைய குரு பூஜை வரக்கூடிய நட்சத்திரம். அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஜோதிடத்தில் மிகச் சிறப்பாக இருப்பார்கள், வைத்தியத்திலும் சிறப்பாக இருப்பார்கள். அந்த அஸ்வினி நட்சத்திரம் ஏதாவது ஒரு நல்ல கிரகத்திற்கு சாரம் வாங்கியிருந்தால் அவர்கள் ஜோதிடத்தையும் ஆன்மீகத்திலும் சிறந்தோங்குவார்கள் என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, ஞான சம்பந்தர் அப்பரும் திருமறைக்காட்டிலே சந்திக்கிறார்கள். அப்பொழுது அப்பர் சுவாமிகள் சொல்லுகிறார்கள், தென் திசையை நோக்கி செல்லாதீர்கள், அங்கே சமணர்கள் கடும் கோபத்தோடு இருக்கிறார்கள், சைவ நெறியை பரப்பக்கூடாது என்று. அங்கே சென்றால் உங்களுக்கு ஆபத்து சூழும் என்ற போது ஆருடை பிள்ளையார் திருஞான சம்பந்தர் சிவபெருமானை அவர் என்னதான் நம்பி இருந்தாலும் அந்த சிவபெருமான் ஆணையிலே இயங்குகிற நவகிரகங்களை பற்றி வேயிறு பங்கன் என்ற மிகச் சிறப்பான நவகிரகத்தை போற்றக்கூடிய பதிகத்தை ஞானசம்பந்த பெருமான் அருளினார்கள். இப்படி ஜோதிடம் வாழ்வியலோடு மட்டுமல்ல ஆன்மீகத்தோடும் மிக தொடர்புடையது. இன்று விஞ்ஞானம் ஏவுகணையை செலுத்தி விண்ணில ஆராய்ச்சி செய்து சுனிதா வில்லியம்ஸ் இப்ப சென்று எவ்வளவு அவதிப்பட்டார்கள் என்று பார்க்கும்போது சங்கடமாக இருக்கிறது. ஆனால் மெஞ்ஞானத்தால் அகத்தியர் உள்ளிட்ட 18 சித்தர்கள் ஆழ்கோள வழி பயணம் என்று தன்னுடைய உடலை இங்கே கிடைத்துவிட்டு ஆன்ம வழி பயணமாக சென்று இந்த கிரகங்களை ஆராய்த்திருக்கிறார்கள். செவ்வாய் என்ற கோள் சிவப்பாக இருக்கிறது என்று பல லட்ச வருஷத்துக்கு முன்னால் ஓலைச்சுவடியில் எழுதி வைத்த சித்த பெருமக்கள் விஞ்ஞானத்திற்கு விதையான மெஞ்ஞானிகள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட சித்தர்களில் திருவண்ணாமலையிலே இன்றும் தன்னுடைய அருளாசியை கொடுத்துக் கொண்டிருக்கிற இடைக்காடர் சித்தர் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வருகிறது என்று தெரிந்தவுடன் அவருடைய தவ வலிமையால் அன்பால் தவ வலிமையால் நவகிரகத்தே தன்னுடைய குடிலுக்கு வர வைக்கிறார். அந்த வீட்டிலே ஒரு பர்ணசாலை அமைத்து அந்த குடிலே பசுஞ்சாணத்தையும் நவதானியங்களையும் பசுஞ்சாந்தால் குழப்பி ஒரு சுவரை எழுப்பி வைக்கிறார். அங்கே ஆடு மாடுகளை அவர் மேய்த்துக் கொண்டிருக்கிறார். அதில் அந்த ஆடு மாடுகளுக்கு எருக்க இலைகளை செடிகளை கொடுத்து உண்ண பழக்குகிறார். நவகிரகங்களும் அங்கே வருகிறது. நவகிரகங்கள் ஒரு தவறான திசையிலே அவர்கள் சஞ்சரித்தால் பஞ்சம் என்று பூமியை அழிந்துவிடும் என்று அவர்களுக்கு அந்த ஆட்டுப்பாலை கொடுக்கிறார். அந்த எருக்களை கொழுந்த பாலை எருக்களை தின்ற ஆட்டின் பாலை பருகியதால் நவகிரகங்கள் மயக்கம் அடைகின்றன. அந்த நவகிரகங்களை ஒரு சரியான இடத்திலே அமைய வைத்து மீண்டும் மழையும் பஞ்சமில்லாமல் இந்த பூமியை காத்தார் என்பது வரலாறு. அப்படிப்பட்ட இடைக்காடர் சித்தர் நவகோள்களை மாற்றி அமைக்கிற வலிமையை ஏற்பட்டார். அதே போல போகர் சித்தர் அவருடைய தலைமை மாணாக்கராக இருந்த புலிப்பாணி சித்தர் புலிப்பாணி ஏசல், புலிப்பாணி ஜோதிடம், புலிப்பாணி வைத்தியம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே நிறைய செய்திருக்கிறார்கள். வராகமிகரர் காலம் வரை 7 கோள்கள் தான். ஆனால் கர்மா கண்ட்ரோல் பிளானட் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுகளை ஆராய்ச்சி செய்து தந்தவர் புலிப்பாணி சித்தர். அந்த ராகு கேதுடைய ஆராய்ச்சியை நம் தமிழ்நாட்டு சித்தர்கள் தான் செய்தார்கள்.
அந்த ராகு கேதுவின் மூலம் ஏற்படுகிற தீமைகளை எப்படி குறைக்கலாம் என்று வழிபாட்டு முறையும் நம் சித்தர் பெருமக்கள் தான் ஆராய்ந்து சென்றார்கள். அப்படிப்பட்ட கோள்கள் எப்படி மனிதனுடைய உடல் மூலம் நவகிரகம் ஆற்றல் கதிர்வீச்சுகள் இயக்குகிறது என்பதை பட்டினத்தார் பாடுகிறார். பீட்டல் துருத்தி, கோணிப்பை பீட்டல் துருத்தி என்கிறார். 9 துளை உள்ள ஒரு கோணி சாக்குத்தான் இந்த உடம்பு. தலை சூரியனுடைய ஆதிக்கமான தலையும், கண்கள் சந்திரன் சூரியனை என்று நவ துவாரங்கள் வழியாக கதிர்வீச்சு பாய்கிறது பீட்டல் கோணி என்று பட்டினத்தார் தன்னுடைய ஞான பாடல்களில் ஜோதிடத்தை பற்றி கூறுகிறார். உலகம் தோன்றிய புராண காலத்திலிருந்து இதிகாச காலம், சரித்திர காலம் வரை ஜோதிடமும் ஆன்மீகமும் பின்னிப்பிடிந்திருக்கிறது. இந்த மகாகவி காளிதாசர் காளியினுடைய அருளை பெற்ற அவர் உத்தரகால அமிர்தம் என்ற மிகச்சிறந்த ஜோதிட நூலை யாத்திருக்கிறார்கள். அந்த நூல் இப்பொழுது மிகச் சிறப்பாக ஜோதிடர்களால் பயன்படுத்தப்படுகிறது. நட்சத்திர சிந்தாமணி போன்ற நூல்களை எழுதியிருக்கிறார்கள். இப்போ அது காளிதாசர் எழுதவில்லை. அந்த நூல்கள் எல்லாம் ஆன்மீகம் கலந்த நூல்கள் எல்லாம் இப்பொழுது வெளிக்கொண்டு வருகிறது. தாமரை நூலகம் போன்ற ஆன்மீக நூல்களை வெளியிட நூல் பதிப்பகங்கள் இப்பொழுது ஜோதிட நூல்களையும் வெளிக்கொண்டு இருக்கிறது. இப்பொழுது ஆட்சி மாற்றமாக இருந்தாலும் சரி, அரசியல் மாற்றமாக இருந்தாலும் சரி, உலகத்தில் ஏற்படக்கூடிய தங்க விலை உயர்வாக இருந்தாலும் சரி, வாழ்வியலிலே இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் முதற்கொண்டு அனைவரும் ஜோதிடத்தை நம்புகிறார்கள். நம்பித்தான் ஆக வேண்டும். சத்தியம் எப்பொழுதும் வெல்லும். அப்படிப்பட்ட இந்த கலியுக நேரத்திலே மிக சிறந்த அறிவார்ந்த ஜோதிடர்கள் நம் காலை தொடங்கி இரவு வரை நமக்கு வழிகாட்டுதலாக நிறைய செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாரர் ஏதோ ஐயா சொன்ன மாதிரி, இப்போ ஐயா மிகச்சிறந்த கவிதைகள் எல்லாம் சொன்னாருங்க. எங்கள் தாத்தா இந்த மாதிரி பாடுவார். இப்போ எங்கள் தாத்தாவே பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகங்க. ஏன்னா எங்கள் தாத்தாவை நான் பார்த்ததில்ல. அவருடைய கல்வம் இருக்குது, அவருடைய ட்ரெஸ் இருக்குது, அவருடைய ஆடைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் தொட்டு தொட்டு பார்ப்பேன். அவருடைய ஜிப்பாவெல்லாம் இருக்குங்க எங்கள் வீட்டில். அவர் நவபாசன மருந்து கூட செஞ்சு வச்சுருந்தாருங்க. ஆனால் அவர் பாடின இந்த மாதிரி அவர் ஜோதிட சேகரம் இன்னும் நிறையா மிகச்சிறந்த நூல்கள் எல்லாம் அவர் வாசித்து படிப்பார், சொல்லுவார். அதே மாதிரி ஞான நூல்களையும் வாசிப்பாருன்னு அந்த பாடல்கள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் இவர் போன்றவர்கள் இல்லை என்றால் கால பெருவொளியில் இவையெல்லாம் அழிந்து போய்விடும். இப்படிப்பட்ட நல்லவர்களை இறைவன் அனுப்பி இதை போன்ற நூல்களை அழிவிடாமல் கர்ண பரம்பரையாகத்தான் புராணங்களும் செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த கவிதைகளும் இந்த ஜோதிடத்துடைய ஞான பொக்கிஷமான இந்த ஜோதிட பாடல்களும் ஐயா போன்றவர்களால் நிலைத்திருக்க வேண்டும் என்றான் சிவபெருமான் இவர்களை போன்றவர்களை அனுப்பி இருக்கிறார்கள். எப்படி சிவபெருமான் சொல்லுவார், எனக்கு உலகத்தில் எல்லாமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, திருவாசகத்தை மட்டும் நான் இழக்க மாட்டேன் என்று அந்த திருவாசக ஓலையை கையிலே எடுத்து கக்கத்திலே வைத்துக் கொள்வார் என்பார்கள். அந்த திருவாசக ஓலையை போல ஜோதிட சாஸ்திர நூல்களை எல்லாம் காப்பதற்காக இப்படிப்பட்ட ஜோதிட கருத்தரங்களை அன்பிற்குரிய அண்ணன் ரவிக்குமார் அவர்கள், எனக்கு நான் மருத்துவமனையில் அவங்க மனைவியார் சேர்த்திருக்கும் பொழுது தினமும் அவரை நச்சரிப்போம், அன்பு தொல்லை கொடுப்போம். ஜோதிட துளிகள் அவர் நடந்து போயிட்டு இருப்பார், வேலையாக இருப்பார், ஏதாவது கேட்டோம்னா சொல்லிட்டே இருப்பார், முகமே சுளிக்க மாட்டாருங்க. அங்கே பணிபுரியக்கூடிய அத்தனை பணியாளர்கள் அவர்கிட்ட அன்பு எங்களுக்கு பலன் சொல்லுங்க அப்படின்னு. இந்த இடத்துல கேட்காதீங்கம்மா அப்படின்னு சொன்னாலும் எங்கள் கூட பணிபுரிகிற சகோதரிகள் கேட்க மாட்டாங்க. நானும் அன்பு தொல்லை கொடுப்பேன். அவர் நிறையா விஷயங்கள் அப்போ கர்ணத்தை பற்றியும் கோள்கள் முடமாவதை பற்றியும் அண்ணன் அவர்கள் மிகச்சிறந்த ஆய்வாக சொன்னார்கள். அப்படி இப்போ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தர்களும் மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர்களாகத்தான் இங்கே இருக்கிறார்கள், ஜோதிடர்களாக இல்லை, ஜோதிட ஆராய்ச்சியர்களாக வந்திருக்கிறீர்கள். இந்த கலை மிக சாதாரண லேசான கலை அல்ல. எத்தனையோ எங்கள் குருநாதர் சொல்லுவாருங்க, சுந்தரமையா, இதை நான் சொல்லையா, பேண்ட் சட்டை போட்டோம்ல, ஜடா முடி வச்சவன் தாடி வச்சவன் அந்த காலத்தை எழுதி வச்சுட்டாங்க, அதுதான் நடக்கும். இதுக்கு அவர் ரொம்ப ஃபேஷனாக வண்டியில் 2 வீலரில் வருவார், ரொம்ப ஃபேஷனாக ஃபேன் ஷர்ட் தான் போடுவார், எல்லாம் இருப்பார். ஆனால் அவரோட மனசில் இந்த பாரம்பரியமான ஜோதிடத்தை அந்த கருத்தை மட்டும் ஒரு மறுத்தே பேசுனது இல்லைங்க. ருத்ராட்சத்தை அணிஞ்சிக்க மாட்டார், பாக்கெட்டில் வச்சுருப்பார், கொஞ்சம் ஸ்டைலிஷாக தான் இருப்பார். ஆனால் பாரம்பரியமான விஷயத்தை அவர் மறுத்ததே கிடையாது. இந்த கலைகள் எல்லாம் இந்த அளவுக்கு இருக்குன்னா ஜோதிடர்கள் தெய்வீஞர்கள், அதாவது இறை தூதர்களை போன்றவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தினமும் வழிபாடும் ஐயா சொன்ன மாதிரி யோக நெறியும், அதாவது ஒரு உபாசனைகளும் தேவைப்படுகிறது. ஒழுக்க நெறியோடு உபாசனையோடு நல்ல சொற்களை சொல்லி வருகிற ஜோதிட நேயர்களிடம் நல்ல கருத்துக்களை, பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய நேர்மறை கருத்துக்களை சொல்லி அவர்களை ஜோதிடத்தில் ஆற்றுப்படுத்தி அவர்களால் ஆன்மீகத்தையும்
அவர்களால் இந்த கலையும் செழுமை அடைய வேண்டும். சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் உருவாக்கிய பாரம்பரியமான பண்பாட்டு கலையை இது மெஞ்ஞானம் மட்டுமல்ல விஞ்ஞானத்தோடு சேர்ந்தது என்று மெய்ப்பாடுகளை அள்ளி தந்திருக்கிற ராதாகிருஷ்ணன் ஐயா போன்றவர்கள் கூடியிருக்கிற இந்த அவை நிறைவாக இல்லை, நிறைந்து இல்லை என்று நாம் கருதக்கூடாது. மனதால், அறிவால், சிந்தனையால் நிறைவான எண்ணத்தால் வந்திருக்கிற அன்பர்கள் இருப்பதால் இந்த அவை நிறைவான அவைதான். இங்கே உங்களோடு ஜோதிடர்கள் மட்டுமல்ல, அந்த எல்லாமல்ல கலைகளுக்கெல்லாம் தாயான சரஸ்வதி தேவியும் எல்லாமல்ல தலைமை சித்தரான அகத்தியர் பெருமானும் இந்த இடத்தில் எழுந்திருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் இங்கே வந்திருக்கிறார். இப்படி சித்தர்களும் முனிவர்களும் மகான்களும் இந்த மோகனூரில் குடிகொண்டிருக்கிற நவரடியான் காளியன், காளியம்மன், மாரியம்மன் என்ற தெய்வங்களும் இங்கே குடிகொண்டிருக்கிற காந்தமலை முருகனும் மதுக்கரவேணி அம்பிகையுடன் அசலதீபேஸ்வருடைய பேரருளும் இந்த அவைக்கு நிறைய கிடைத்திருக்கிறது. என்னை போன்ற சிற்றறிவு படைத்த ஒரு அடியவனையும் இந்த கற்றவர்கள் நிறைந்த அவையிலே பேச வாய்ப்பு தந்த அன்பு சகோதரர் ஆரியூர் சகோதரர் அண்ணன் ரவிக்குமார் அவர்களையும் அண்ணன் ஞானசுந்தரம் அவர்களையும் என்னை பேச பணித்த என்னை அழைத்த அன்பு சகோதரர் அன்பு நண்பர் அழகுமுருகன் அவர்களுக்கும் நான் வருவதற்கு முன்பு ஞான மழையை பொழிந்து கொண்டிருக்கிற ஐயா சந்திரசேகரன், சிவபெருமானுடைய பேர் 64 திருமேனியிலே முதல் ஊனமுற்றவருக்கு நலவாழ்வியம் அமைச்சதே சிவபெருமான் தான். கலைகள் தேர்ந்திருக்கிற அந்த சந்திரனை சடாமுடியில சூடி சந்திரசேகரனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருப்பெயரை தாங்கிய அன்பு ஐயா சந்திரசேகரனார் அவர்களுக்கும் இங்கே நான் பேசுவதற்கு முன்பு ஞான கருத்துக்களை அருள்மலையாக பொழிந்த ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற பெரியவர்களையும் ஜோதிட பேரறிஞர்களுக்கும் அவருடைய பாதம் தொட்டு என்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்து இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் பராய்த்துறை மேவிய பரணையை போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனையை போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் வெண்ணுருகானாய் போற்றி காவாய் கனகத்திரளையை போற்றி திரு கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லா உயிர் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதமே குவளைய தூங்குக. வள்ளல் பெருமானார் அருள் மலரடிகள் வாழ்க வாழ்கவே. வள்ளல் பெருமானார் அருட்கழல்கள் வாழ்த்துதல் வாழ்வாவதே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றி, வணக்கம். ஐயா இசையமைப்பாளர், அதனால ஒரு பாட்டு பாடுறேன்னு ஆர்வப்படுறாரு, பாடட்டும். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் நங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த சிறப்பான ஜோதிட அகஸ்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நிர்வாக குழுவினர் அனைவருக்கும், ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கும், சிறப்பாக இதற்கு முன்னால் பேசிய ஜோதிட பெருமக்களுக்கும், இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம செவுத்திரங்கப்பட்டி ஜோதிட பரம்பரையை சேர்ந்த ஞானம் அவர்களுக்கும், இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு உரையை நிகழ்த்தின கவிஞர் நாராயணசாமிக்கும் ஒரு மனமார்ந்த நன்றி. இது மென்மேலும் தொடர்ந்து நடக்கணும். இது அருமையான விஷயம். மோகனூருக்கு இந்த வாய்ப்பு இல்லை. அது ரவிக்குமார் ஐயா வந்து சிறதை எடுத்து பண்ணுறாங்க. சிறப்பாக செய்யணும். நான் வந்து எங்களை போன்ற இசைக்கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள், நான் வந்து அழகுமுருகன் இசையமைப்பாளர், எங்களுக்கு ஜோதிடத்தை பற்றி அவ்வளோ அரிச்சோடி கூட தெரியாது. ஆனால் ஜோதிடம் முழுக்க ஆன்மீகத்தை சார்ந்தது. அவனின்றி அணுவும் அசையாது என்பதை போல கிரகங்களின்றி அணுவும் அசையாது என்பது உண்மையான உண்மை.
அது அது அதுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிற இந்த அகத்தியர் அறக்கட்டளைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து நடக்கணும். ரொம்ப வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி.